I think இந்நேரத்துக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். யூடியூப்ல ரிலீஸ் ஆகிற மூவிஸோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே வருது. என்னதான் மக்கள் இந்த படங்களை கமெண்ட் செக்ஷன்ல கழுவி ஊத்துனாலும் தொடர்ந்து இந்த மாதிரி படங்களை யூடியூப்ல ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன் கழுவி தான் ஊத்த போறாங்கன்னு தெரிஞ்சுமே இந்த படங்களை ரிலீஸ் பண்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்க அடி வாங்கினாலும் படத்தை ரிலீஸ் பண்றாங்கன்னா அதற்கு பின்னாடி ஒரு அழகான ரெவென்யூ மாடல் இருக்கு. அந்த ரெவென்யூ மாடலை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரதீப் பேசுறேன். யூடியூப் என்பதே டிஃபரெண்ட் பீப்புளால உருவாக்குற கம்யூனிட்டி தான். சோ ஆப்வியஸா இந்த பிளாட்ஃபார்ம்குள்ள பல விதமான ஒப்பீனியன்ஸ் வரும். அப்படி ரெண்டு கிரியேட்டரோட ஒப்பீனியன்ஸ் கிளாஷ் ஆகும் போது அது பஞ்சாயத்து வீடியோவா வரும். உண்மையை சொல்லணும்னா இது ஒன்னும் யூடியூபுக்குலாம் புதுசு இல்லைங்க. A2D இங்க உருட்டு டெக் என்ற வீடியோ ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடியே நிறைய பஞ்சாயத்து வீடியோஸ்லாம் தமிழ் கம்யூனிட்டிலே வந்திருக்கு. அதற்கு ரிப்ளை வீடியோஸும் வந்திருக்கு. யூஸ்வலா ஒரு நபர் இன்னொரு நபர் மேல அவரோட அலிகேஷனை வைப்பாரு. இந்த அலிகேஷன் வீடியோக்கு பிறகு இன்னொரு நபர் ரிப்ளை வீடியோ பண்ணுவாரு. ஃபார் எக்ஸாம்பிள் JK, Philip, A2D இப்படி நிறைய பேர் ஏற்கனவே மதன் கௌரி மேல அலிகேஷன்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ் யூடியூப் கம்யூனிட்டியில அதிகமா தாக்கப்பட்ட ஒரு நபர்னா அது மதன் கௌரி மட்டும்தான். ஆனா இது வரைக்கும் தலைவன் ஒரு ரிப்ளை வீடியோ கூட போட்டதில்ல, ஒரு ஃபுல் மூவி கூட ரிலீஸ் பண்ணதில்ல. சம்டைம்ஸ் தலைவன் என்ன பண்ணுவாருன்னா, அலிகேஷன் வச்சவங்க வீடியோ போட்டவங்களோட கமெண்ட் செக்ஷன்லயே போய் தப்ப ஒத்துப்பாரு, பகிரங்கமா ஒத்துப்பாரு. சம்டைம்ஸ் அதை நான் ஃபிக்ஸ் பண்றேன்னு சொல்லுவாரு, ஃபிக்ஸும் பண்ணிடுவாரு. இப்படிதான் முன்னொரு காலத்துல பஞ்சாயத்து வீடியோலாம் போயிட்டு இருந்தது. ஆனா எப்போ இங்க யூடியூப் மூவிஸ் படங்கள்லாம் உருவாக ஆரம்பிச்சதுன்னா A2Dயோட உருட்டு டெக் வீடியோக்கு பிறகுதான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்க ஏற்கனவே ரிப்ளை வீடியோஸ்லாம் இருக்கு, ஒரு அக்யூசேஷனுக்கு ரிப்ளை பண்ற வீடியோஸ்லாம் இருக்கு. ஆனா ஒரு ரிப்ளை வீடியோனா எப்படி ஸ்கெட்ச் பண்ணி பண்ணணும் அப்படின்னு ஒரு பேட்டர்னை, ஒரு ஃபார்மேட்டை தமிழ் கம்யூனிட்டியில செட் பண்ண படம்னா அது உருட்டு டெக் தான். எனக்கு தெரிஞ்ச அந்த படம் A2Dயே எதிர்பார்க்காத அளவுக்கு, அந்த சமயத்துல A2Dயே எதிர்பார்க்காத அளவுக்கு இங்க ஹிட் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் 4.6 மில்லியன் வியூஸ் அந்த வீடியோக்கு கிடைச்சிருக்கு. எந்த அளவுக்கு அந்த படம் அவங்க சேனலுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தா அவங்க 200வது நாள் வெற்றி விழாலாம் கொண்டாடுவாங்க. அண்ட் இந்த ஒரு வீடியோ, அந்த வீடியோக்கு மட்டும் வியூஸ் வாங்கி தராம அந்த சேனலோட மொத்த growth-யுமே எக்ஸ்போனென்ஷியல் லெவல்ல அதிகமாக்குச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் அவரோட சேனல் ஸ்டாட்ஸே எடுத்து பாருங்களேன். 2023 மே மாசம் வரைக்கும் A2Dயோட சேனல் ஒரு மாசத்துக்கு மேக்ஸிமம் 50 இருந்து 60 லட்சம் வியூஸ் மட்டும் தான் எடுக்குது. ஆனா அடுத்த மாசம் ஜூன் மாசம் தான் இந்த உருட்டு டெக் மூவி ரிலீஸ் ஆகுது. உடனே அவரோட சேனல் 1 கோடி வியூஸை தாண்டிடுது. அதுக்கப்புறம் 2 கோடி வியூஸை தாண்டி சில மாதம்லாம் 3 கோடி வியூஸ் வரைக்கும் அவரோட சேனல் ஈஸியா புல் ஆஃப் பண்ணுது. இதுக்கு முன்னாடி, அதாவது உருட்டு டெக் மூவி ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி அவர் போட்ட வீடியோஸ்லாம் 60K to 1.5 lakhs வரைக்கும் போகுதுன்னா இப்ப அவரோட வீடியோஸ்லாம் 4.5 lakhsல இருந்து 6 lakh வரைக்கும் போகுது. இப்போ நீங்க ஒரு கிராஃப் பாக்குறீங்கல்ல, இந்த கிராஃப் தான் அந்த சேனலோட ஆவரேஜ் வியூஸ். நீங்க கிரே கலர்ல ஒரு கிராஃபை பாக்குறீங்கல்ல, அதுதான் அந்த சேனல் ஆவரேஜா எடுக்கிற வியூஸ். இந்த கிராஃப் படி 4.5 லட்சத்துல இருந்து 6 லட்சம் வரைக்கும் இந்த சேனலால ஈஸியா வியூஸை புல் ஆஃப் பண்ணிட முடியுது. ஏன் லாஸ்ட் 30 டேஸ்ல மட்டும் இந்த சேனல் 2 கோடி வியூஸை எடுத்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த டேட்டாவெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஈஸியா இந்த சேனலால ஒவ்வொரு மாசமும் அப்ராக்சிமேட்டா 50 to 60 lakhs பெர் மந்த் புல் ஆஃப் பண்ண முடியும். இன்னும் கிளியரா சொல்லணும்னா இவ்வளவு ரெவென்யூ தான் இந்த சேனல் earn பண்ணுது அப்படின்னு என்னால அடிச்சு சொல்ல முடியாது. ஆனா அந்த பொட்டன்ஷியல் இருக்குன்னு என்னால கண்டிப்பா சொல்ல முடியும். இதெல்லாம் எதை வச்சு சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவரோட சேனல் வியூஸ் 3 கோடி வரைக்கும் போயிருக்கு. சோ ஆவரேஜா ஒரு மாசத்துக்கு 2 கோடி வியூஸ் போகுதுன்னு வச்சுப்போம். ஏற்கனவே அவரோட ஒரு வீடியோல சொன்ன மாதிரி 1000 வியூஸ்க்கு $1 வந்து நமக்கு தருவா யூடியூப் காரன். 1000 வியூஸ்க்கு $1ன்னு வச்சீங்கன்னா 2 கோடி வியூஸ்க்கு $20,000 வருது. இதுவே ஈஸியா இந்திய மதிப்புல 16 லட்சம் ரூபாவை தாண்டிரும். சரிப்பா, 16 லட்சம் ரூபாய் மாசத்துக்கு யூடியூப் காரன் கொடுத்துட்டான். மிச்சம் 35 இருந்து 45 லட்சம் ரூபாய்க்கு அவருக்கு ப்ரமோஷன் வரும்னு கேட்டீங்கன்னா மறுபடியும் அதுதான் சொல்லுவேன். அதற்கான பொட்டன்ஷியல் இந்த சேனல்ல கிளியரா இருக்கு. இதை நான் ஏன் சொல்றேன்னா, இந்த சேனலால ஈஸியா டெடிகேட்டட் வீடியோஸை ரிலீஸ் பண்ண முடியும், ஆடியன்ஸ்க்கு புஷ் பண்ண முடியும். அண்ட் இந்த சேனல்ல உள்ள எடிட்டிங் ஸ்டைல், ஸ்கிரிப்டிங் ஃபார்மேட் எல்லாம் இந்த சேனலுக்குள்ள வர எல்லா ஆடியன்ஸையும் பயங்கர எங்கேஜிங்கா வச்சிருக்கு. அதனால இந்த சேனலால அவங்களோட நீஷை தாண்டியும் மற்ற செக்டார்ஸ்ல ஈஸியா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுது. அண்ட் டெடிகேட்டட் வீடியோனா என்ன, அதுல எவ்வளவு ரெவென்யூ மேக் பண்ண முடியும்ன்றத பத்தி நம்ம ஆல்ரெடி ஹவு தே ஆர் மேக்கிங் க்ரோர்ஸ் என்ற வீடியோல பார்த்திருப்போம். பார்க்காதவங்க அதுல போய் செக் பண்ணிக்கோங்க.
பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஏன் இன்டகிரேட்டட் வீடியோ விட டெடிகேட்டட் வீடியோக்கு அதிகமான காசை அட்வர்டைசர்ஸ் தராங்கன்னு. அண்ட் இவரோட சேனலை பார்த்தீங்கன்னா இவரோட டெடிகேட்டட் வீடியோஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுவும் மற்ற சேனலை கம்பேர் பண்ணும்போது இவரை விட பெரிய பெரிய சேனல்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது கூட இவரோட டெடிகேட்டட் வீடியோஸ் ஆடியன்ஸை பயங்கரமா புல் ஆஃப் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் மதன் கௌரி கஷ்டப்பட்டு ஸ்பான்சர்லாம் வாங்கி காஃபி வித் டிடி மாதிரி செட்லாம் போட்டு சினிமா செலிபிரிட்டிஸை கூப்பிட்டு ஒரு பாட்காஸ்ட் பண்றாரு. ஆனா அவரோட வியூஸ் எல்லாமே கம்மியா போகுது. ஹிப்ஹாப் பாதியோட பாட்காஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா 2 லட்சம் வியூஸ் தான் போயிருக்கு. ஏண்டா 2 லட்சம் வியூஸ் உனக்கு கம்மியான்னு கேட்டீங்கன்னா இது மதன் கௌரியோட சேனல் ஆவரேஜை விட கம்மி. இந்த கிராஃப்ல இருக்க கிரே லைன் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆவரேஜ் வியூஸ். கீழே இருக்க ப்ளூ லைன் தான் கரண்ட் வீடியோவோட வியூஸ். இந்த ப்ளூ லைனை பாருங்க எவ்வளவு கீழே போயிருக்குன்னு. இதே ஏடியோட சேனல்ல ஹிப்ஹாப் பாதி அவர்களை வச்சு 2 வீடியோ போட்டிருப்பாங்க. ஒன்னு 1 மில்லியன் அடிச்சிருக்கும், இன்னொன்னு 4 லட்சம் வியூஸ் அடிச்சிருக்கும். ஏன் ஈவன் ஏடிடி அவர்கள் ஒரு புது மூவி டீமோட ப்ரமோஷன் பண்ணிருப்பாரு, அதுக்கு 7.5 லட்சம் வியூஸ் போயிருக்கும். which means இந்த சேனல் மூலமா மத்த நீஷ்ல இருக்க டெடிகேட்டட் வீடியோஸை கூட ஈஸியா புஷ் பண்ண முடியும். கண்டிப்பா கன்வர்ஷன் ரேட்டை கொண்டு வந்துருவாரா அப்படின்றது எனக்கு தெரியாது, அந்த படத்தை ஓட வச்சிருவாரா அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனா மக்கள் கிட்ட இப்படி ஒரு படம் வருதுன்ற பேரை கொண்டு போய் சேர்த்துருவாரு. இதான் கான்செப்ட். வேற ஒரு நீஷ்லயே அவரால் ஒரு ப்ராடக்ட்டை எல்லார் கண்ணிலையும் கொண்டு போய் காட்ட முடியுதுன்னா அவரோட நீஷ்ல டெக்ல ஈஸியா கன்வர்ஷன் ரேட்டையும் கொண்டு வர முடியும். அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்சு தமிழ் யூடியூப் கம்யூனிட்டியில பிசி செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவர் தான் மோனோபோலி. ஏன்னா இங்க மொபைல்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்கச்சக்க சேனல்ஸ் இருக்கு, நிறைய பெரிய பெரிய சேனல்ஸ் இருக்கு. ஆனா பிசி செக்மெண்ட்டுக்கு ஏ2டி நந்தா மட்டும் தான் இவ்வளோ பெரிய சேனலா உருவாகி இருக்காரு. ஸோ ஈஸியா அவரால் யூடியூப் ரெவன்யூ விட என்ன பொறுத்த வரைக்கும் 3x ரெவன்யூ பெய்டு ப்ரொமோஷன்லேயே பாத்திர முடியும். இதை தவிர அவருக்கு ஒரு பிசினஸும் இருக்கு. ஸோ இதை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஆப்வியஸா அந்த சேனலால 50 to 60 lakhs ரெவன்யூ புல் ஆஃப் பண்ண முடியும் ஒவ்வொரு மாசமும். ப்ரோ இதெல்லாம் அவரோட எடிட்டிங் ஸ்டைல், அவரோட ஸ்கிரிப்டிங் ஃபார்மேட்னால தானே வந்துச்சு. அதனால தானே ப்ரோ அவரோட சேனல் இவ்வளோ பெருசாச்சு. ஸோ இதுக்கும் உருட்டு டெக் வீடியோக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸா கண்டிப்பா சொல்றேன், ஏ2டி நந்தா டிசர்வ் திஸ் சக்சஸ். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அவரோட எடிட்டிங் ஸ்டைல், ஸ்கிரிப்டிங் ஃபார்மேட், அவர் ஆர்கானிக்கா ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ற விதம், இது எல்லாமே பக்காவா இருக்கு, குறையே சொல்ல முடியாது, டாப் நாச்ல இருக்கு. ஆனா இதே ஸ்கிரிப்டிங் ஃபார்மேட் தான், இதே எடிட்டிங் ஸ்டைல் தான் உருட்டு டெக் மூவிக்கு முன்னாடியே இருந்துச்சு. அதே டாப் நாச் வீடியோஸ் தான் இதுக்கு முன்னாடியே அவர் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாரு. என்ன உருட்டு டெக் வீடியோக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் எக்ஸ்ட்ராவா போட்டிருப்பாரு. என்ன 1xல இருந்து ஒரு 2x எஃபர்ட்டா போட்டிருப்பாரு. ஆனா அவரோட சேனல் growth பாத்தீங்கன்னா, சேனல்ல இருந்து வர ரெவன்யூவை பாத்தீங்கன்னா கண்டிப்பா 4xல இருந்து 10x வரைக்கும் மாறி இருக்கும்ன்றதுதான் என்னோட கருத்து. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கம்யூனிட்டில 6 வருஷமா இருந்ததுனால சொல்றேன், உருட்டு மூவிக்கு முன்னாடி அந்த சேனலோட பொட்டன்ஷியல் ஒரு மாசத்துக்கு 5 lakhs ரெவன்யூவா இருந்துச்சுன்னா இப்போ அது 50 to 60 lakhs-ஆ மாறி இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெடிகேட்டட் வீடியோஸை அவங்களே ப்ரொமோஷன் சொல்லாத வரைக்கும் நமக்கு அது தெரியாது. ஸோ என்னால் அந்த சேனலோட பொட்டன்ஷியல் தான் சொல்ல முடியுமே தவிர அந்த சேனல் இவ்வளவு ரெவன்யூ எடுக்கும்னு கண்டிப்பா சொல்ல முடியாது. இப்ப நான் சில விஷயங்கள்லாம் சொன்னல, இந்த டேட்டாலாம் சொன்னல, இது எனக்கு மட்டும் தெரியாது, யூடியூப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒவ்வொரு கிரியேட்டருக்கும் தெரியும். அதுவும் கண்டிப்பா பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் அவங்களோட கண்ணு எல்லாமே அந்த உருட்டு டெக் மூவி மேல தான் விழுந்தது. சோ தட் நம்மளும் இந்த மாதிரி ஒரு மூவி பண்ணோம்னா இம்மீடியட்டா நம்ம சேனலோட ரெவன்யூ 4xல இருந்து 10x வரைக்கும் grow ஆயிடும் அப்படின்னு அவங்க நினைக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி பல மூவிஸ் தமிழ் கம்யூனிட்டியில வந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மூவியா தான் ரீசெண்டா ரிலீஸ் ஆன மூவியையும் நான் பார்க்கிறேன். என்னதான் மக்கள் ரீசெண்டா ரிலீஸ் ஆன படத்தை கழுவி கழுவி ஊத்தி இருந்தாலும் அந்த சேனலோட ஸ்டாட்ஸும் எடுத்து பாருங்க, ஈஸியா அவங்க 1 மில்லியன் சப் அடிச்சுட்டாங்க. ஒரு டீமை வச்சுக்கிட்டு 5-6 பேர் கொண்ட குழுவை வச்சுக்கிட்டு அவங்க மத்தவங்கள கார்ப்பரேட்னு சொல்றாங்க. அப்ப நீங்க யாரு ப்ரோ, சோலோ யூடியூபரா, மாசம் 50-60 லட்சம் சம்பாதிக்கிற மிடில் கிளாஸ் பையனும்? ஸோ இது என்ன காட்டுதுன்னா, மக்கள் என்னதான் கமெண்ட் செக்ஷன்ல அடிச்சாலும் இந்த ஃபார்மேட், இந்த மூவி ஃபார்மேட் யூடியூப்ல பக்காவா ஒர்க் அவுட் ஆகுது. யூடியூப் அல்காரிதம் அவங்களோட அடுத்தடுத்த வீடியோஸையும் ஈஸியா புஷ் அவுட் பண்ணுது. அதனால தான் இங்க அடிக்கடி யூடியூப் மூவிஸும் ரிலீஸ் ஆகுது. ஹோப்ஃபுல்லி இங்க ஏன் தமிழ் யூடியூபர்ஸ் அடிக்கடி யூடியூப் மூவிஸை ரிலீஸ் பண்றாங்கன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அண்ட் மக்களுக்கும் என்டர்டைன்மெண்ட் கிடைக்குது, அதான் உண்மை. என்னதான் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல திட்டினாலும் அந்த வீடியோஸை தான் மக்கள் முழுசா பாக்குறாங்க. அதனால தான் அடுத்தடுத்து வர வீடியோஸை யூடியூப் அல்காரிதமும் ரெக்கமெண்ட் பண்ணுது. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.